ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் எங்கள் ஊர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் ஊரில் ரெகுலராக மார்க்கெட் இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டு எதுனா அதுதான். நம்ம ஒரு ரூ. 100 கையில் எடுத்துகிட்டு போனாலும் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நமக்கு ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வர மாதிரி கூட வாங்கிக்கலாம். நான் இப்போ எது எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பாருங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வாங்கின காய்கறி. வெங்காயம், பச்சை பட்டாணி, அவரைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், சௌசௌ, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ். நான் ஒரு வாரத்துக்கு என்ன எனக்கு வேணுமோ அதை மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். ரொம்ப வாங்கிக்கல. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாங்க, வீக்லி ஒன்ஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேணும்னா. அந்த மாதிரி தான். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபா சொன்னாங்க. 1 கிலோ வாங்கியிருக்கேன் சின்ன வெங்காயம். அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா 1 கிலோ 40 ரூபா. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிலோ 40 ரூபா சொன்னாங்க. நான் அரை கிலோ, எனக்கு எவ்வளோ வேணுமோ அரை கிலோ மட்டும் வாங்கிக்கிட்டேன். காலிஃப்ளவர் இது 30 ரூபா. சௌசௌ இது 10 ரூபா, இது 10 ரூபா, முள்ளங்கி 10 ரூபா, கேரட்டும் 10 ரூபா தான். அவரைக்காய் 20 ரூபா சொன்னாங்க. சரி வாங்கிக்கலாம் பொரியலுக்கு. இந்த கேரட்டு 10 ரூபா தாங்க. இந்த பீன்ஸ் 20 ரூபா 1/4 கிலோ, இது 20 ரூபா தான். உருளைக்கிழங்கும் 20 ரூபா தான். இப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வருது சொல்லுங்கள்? எல்லாம் ஒரு 100 200 நம்ம பட்ஜெட் முடிஞ்சிடுது. இதுதான் நம்ம ஒரு வாரத்துக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா எவ்வளோ சிக்கனமாக நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணலாமோ அந்த அளவுக்கு ஈஸியாக கொண்டு போகலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க நிறையா வாங்கி அரைச்சி வச்சு காய் வீணாக போய் குப்பையில் கொண்டு போய் போட்டு நம்மளும் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பண்ணியிருப்போம். இருந்தாலும் சரி, இப்போ நம்ம இப்போ ரொம்ப லாங்கில் இருக்கோம், இல்லை பக்கத்துலேயே இருக்கோம், எவ்வளோ சீப்பாக வாங்கிக்கலாமோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கி வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் எடுத்து போட்டு சமைச்சு சாப்பிட்டாலுமே இப்போ நம்மளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது சொல்லுங்கள்? இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் போய் இப்போ வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் 1/4 கிலோ 15 ரூபா சொல்லி 20 ரூபா அந்த மாதிரி வச்சு தான் விற்பாங்களே, குறைய கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் நமக்கு நம்ம எப்படி வாங்கி எப்படி சிக்கனப்படுத்தி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வாங்கி வச்சு நம்ம ஒவ்வொரு பொருளையும் சேவிங் பண்ணால் தான். இப்போது ₹1 இதிலேருந்து நம்ம எவ்வளோ லாபம் பண்ணலாம்? ஒரு 5 ரூபா 10 ரூபா. ஒரு காய்க்கு வாங்கினாலுமே 1/4 கிலோ 15 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் மிச்சம் பண்ணால் எப்படி இருந்தாலும் 50 ரூபா 100 ரூபாயாவது மிச்சமாகுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி போய் மார்க்கெட் போய் எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு என்னென்ன தேவையோ, இந்த பட்டாணி ரொம்ப உடம்புக்கு நல்லது, அவ்வளோதும். இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு சமைச்சு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியதான். என்னங்கிறீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.